பழங்காலத்துல பண்டமாற்று முறையதான் தொடக்கத்துல கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. பின் மன்னர் காலம் தொடங்கி நாணயங்கள் அச்சிடப்பட்டு அதன் மூலமா வணிகம் மற்றும் வியாபாரம் நடந்து வந்துச்சு. இன்னைக்கு காலங்கள் உருண்டோடி ரூபாய் வரைக்கும் பரிமாணம் அடைஞ்சிருக்கோம். நாம நம்ம முன்னோர்களுடைய காலத்தை திரும்பி பார்த்தா கிமு கிபி நூற்றாண்டு நாணயங்கள் அரிய பொக்கிஷமா பார்க்கப்படும். அப்படிப்பட்ட பொக்கிஷங்களை அரசு அருங்காட்சியகங்கள் மூலமா பாதுகாத்தும் பராமரிச்சும் வருது. அதே போல சிலருக்கு நாணயங்களை சேகரிக்கக்கூடிய பழக்கம் இயல்பாகவே இருக்கும். அந்த வகையில இந்தியாவிலேயே முதல் முறையா தன்னோட வீடு முழுக்க அருங்காட்சியம் போல் அமைத்து நாணயங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறாரு ஓய்வு பெற்ற அரசு வங்கி அதிகாரி SS லட்சுமி நாராயணன். வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நாணயங்கள் சேர்ப்பது என்னுடைய ஒரு பொழுதுபோக்கு. அது வகையா நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா நாணயங்களும் சேர்த்து வருகிறேன். இப்போ 56 போர்டு போட்டு வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசர்களுக்கும் உண்டான நாணயங்களை சேர்த்து வைத்திருக்கேன். அதற்கு KK நகர் திருச்சியில ஒரு அருங்காட்சியகம் முதல் முயற்சியாக நான் செய்து